பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் இந்தியாவை தோக்கடிச்சு பாகிஸ்தான் இந்த போரை ஜெயிச்சிட்டதா அறிவிச்சிருக்காரு. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்த்து வச்சு வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டதா அவரை புகழ்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவோட விமானப்படை இன்னும் ஆபரேஷன் சிந்தூர் முடியலன்னு சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தீவிரவாதத்தை ஒழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கடைசி 24 மணி நேரத்தில் இந்தியாவில் நடந்த முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆபரேஷன் சிந்தூர் டே 5. இந்தியாவை தாக்குறதுக்கு பாகிஸ்தான் ட்ரோன்களை அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். துருக்கி தயாரித்த சோன்கார் வகை ட்ரோன்களை தான் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குறதுக்கு மோஸ்ட்லி பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வகை ட்ரோன்களை இப்போ இந்தியா ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா கர்னல் சோஃபியா குரேசி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. மே 2 புயுக்கடான்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு பேட்டில் ஷிப்பை துருக்கி பாகிஸ்தானோட கராச்சி துறைமுகத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஏப்ரல் 27 ஹெர்குலஸ்னு அழைக்கப்படக்கூடிய C-130 வகையான கார்கோ ஃப்ளைட்டை பாகிஸ்தானோட தலைநகரமான இஸ்லாமாபாத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. பாகிஸ்தானும் துருக்கியும் நட்பு நாடு, ஸோ ஆயுதங்களை பரிமாறிக்கிறாங்க. ஓகே. 2023 துருக்கியில் நிலநடுக்கம் நடந்துச்சு. அந்த நிலநடுக்கத்துக்கு இந்தியா தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுறதுக்காக ஆப்ரேஷன் தோஸ்துன்ற மிஷன் மூலமாக இடிபாடுல சிக்கியிருக்க மக்களை காப்பாற்றுறதுக்காக கருடான்ற ட்ரோன் அனுப்பி வச்சுருந்தாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக C-17 ஃப்ளைட் அனுப்பி வச்சாங்க. இவ்வளோ உதவி துருக்கிக்கு இந்தியா பண்ணியிருந்தாங்க. துருக்கி திருப்ப உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு மாறா பாகிஸ்தான் மேலே இந்தியா சிந்தூர் ஆப்ரேஷன் நடத்தணும் இல்லையா, அதுக்கு துருக்கி அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம உதவி செஞ்சோம், எந்த பலனும் இல்லைங்கிறதா உண்மை. நேற்று ஈவினிங் போல் போர் நிறுத்தம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகளில் அம்ரிஸ்டர், பொக்குரான், உத்தம்பூர், ஜலந்தர், பந்தன்கோட் கிட்டத்தட்ட முக்கியமான நகரங்களை எல்லாத்தையும் நோக்கி ட்ரோன்களை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் ஏர் டிஃபென்சஸ் மூலமாகவும் L-70 மூலமாகவும் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த தொடர் தாக்குதல்களால் கடுப்பான இந்தியா நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ராணுவமும் பயங்கரவாதிகளும் இந்தியாவை தாக்குறதுக்காக பயன்படுத்தி வந்த ஏர்பேஸ் சியால்கோட்டில் இருக்குது. அதை அழிச்சிருக்காங்க இந்தியாவோட ராணுவம். ஆல்ரெடி ரஃபிகி, முர்கான், முரித்தில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ்லாம் இந்தியா காலி பண்ணியிருந்தாங்க. இப்போ சியால்கோட்டில் இருக்கிறதையும் காலி பண்ணதும் பாகிஸ்தானுக்கு பயங்கர சேதமாயிருச்சு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து பறந்து வந்த இந்தியா எல்லைக்குள்ளே வந்த 2 ஃபைட்டர் ஜெட்ஸை காலி பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்ரீநகர் பக்கத்தில், ஒன்று ஜம்முவோட வடக்கு பகுதியில். இப்படி இந்திய தரப்பு பதிலடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கவும் அவங்க புதுசாக தொடங்கின ஆப்ரேஷன் மர்சூஸை ஓரமாக வச்சுட்டு போர் நிறுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த பிரச்சனையை அமெரிக்கா தீர்த்து வச்சதா ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்ததா அறிவிச்சார். 3:35 போல பாகிஸ்தானோட டிஜிஎம்மும் இந்தியாவோட டிஜிஎம் கிட்ட பேசி போரை நிறுத்திக்கலான்னு பேசினதாகவும், தரைவழி தாக்குதல், வான்வழி தாக்குதல் இது 2ஐயும் நிறுத்த போறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இந்திய நேரப்படி சாயங்காலம் 5 மணியோட போரை நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு 8:30 மணி வரைக்கும் இந்திய எல்லைகளில் அமைதி மட்டும்தான் நிலவிட்டு இருந்துச்சு. ஆனால் 8:30 மணி போல என்ன ஆச்சுன்னு தெரியல, திருப்பவும் பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோன்கள் மூலமாகவும் கன்ஃபயர் மூலமாகவும் திரும்ப சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஆர்எஸ்புரா செக்டாரை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகமது இம்தியாஸ்ன்றவர் இறந்துட்டாரு. ஜம்முல இருக்கக்கூடிய நக்ரோதான்ற இடத்துல இந்தியாவோட ஆர்மி கேம்ப் பயங்கரவாதி ஒருத்தன் இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம்ல வந்து அங்கிருந்த இந்திய வீரர்களை சுட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுல இந்தியாவோட ராணுவம் இப்ப ரொம்ப மும்முரமா இருக்காங்க. இதுல 7 ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பாகிஸ்தானுக்கு டைரக்டா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போர் நிறுத்தத்தை மீறி பிக்கஸ்ட் வயலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு அப்புறமா திருப்பவும் ஏன் இந்திய எல்லைகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு இருக்குன்றத பாகிஸ்தானோட அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாரு. நைட்டு 11:30 போல பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் இந்தியாவை தோக்கடிச்சு பாகிஸ்தான் இந்த போரை ஜெயிச்சிட்டதா அறிவிச்சிருந்தாரு. இந்த போரில் பாகிஸ்தானோட ராணுவம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதாகவும் கடைசியாக அந்த வீடியோவில் பாகிஸ்தான் லாங் லிவ்னு சொல்லி முடிச்சிருந்தார். இதுக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் நிலையில் ஒரு கன்ஃபயர் சவுண்ட் இல்லை, ஒரு ட்ரோன்ஸ், ஒரு மிசைல்ஸ் கூட என்ட்ரி ஆகல. அக்னூர், ஜம்மு, ஸ்ரீநகர், அம்ரிஸ்டர் எல்லா இடத்துலையும் அமைதி திரும்பிடுச்சு. அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாரும் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பஞ்சாபோட அரசாங்கம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் திருப்பவும் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி, பவர்ஃபுல்லான தலைவர்கள் இருக்காங்க. அந்த 2 ராஜாங்கமும் இப்போ போரை நிறுத்திருக்குது, வரவேற்கத்தக்கது. 1000 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை இப்போ நான் தீர்த்து வச்சதுங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அமெரிக்கா இந்தியா கூடயும் பாகிஸ்தானோடையும் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கும். காட் பிளஸ் பாகிஸ்தான் இந்தியாங்கிற மாதிரி அந்த ட்வீட்டை முடிச்சிருக்காரு. முதல்ல ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிய வச்சே, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை 78 வருஷமாக தான் இருக்கு. அவர் சொல்ற மாதிரி 1000 வருஷ பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு அவருக்கு யாராவது முதல்ல சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும்
அவர் பேசுனதுக்காக தான் போரை நிறுத்திருக்காங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பாகிஸ்தானோட அதிபர் இந்தியாவை தோக்கடிச்சுட்டு தான் அறிவிச்சிருக்காருல, அதை உலக மக்களும் சரி இந்திய மக்களும் சரி கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதே கிடையாது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தினார். அந்த மீட்டிங்கில் முப்படை தளபதிகளும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும், இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள், இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இந்த மீட்டிங்கோட முடிவில் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுற எல்லா தீவிரவாதத்தையும் ஒழிப்பேன், இதை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் குறுக்க வந்தா பாகிஸ்தானும் சேதம் அடையுங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல. இது வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா எந்தெந்த இடத்துலாம் தாக்கியிருக்கு, பாகிஸ்தான் எந்தெந்த இடத்துலாம் இந்தியாவில் தாக்கியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்களே உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சு தரோம், நீங்கள் யாரும் பொய்யா எந்த நியூஸும் பரப்பாதீங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. நாளைக்கு பாகிஸ்தானோட அதிகாரிகளும் இந்தியாவோட அதிகாரிகளும் போர் நிறுத்தத்தை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் பேச போகிறாங்கங்கிறத கேட்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நாளைக்கு அந்த நியூஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு இன்னும் அந்த ஒரு விஷயம் தாங்க உறுத்துது. இந்தியாவை பாகிஸ்தான் தோக்கடிச்சிருச்சான் அப்படின்னு அந்த பிரதமர் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.